அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகமும் உங்க ஜாதகத்துல ஒரே கட்டத்துல நின்னால் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி சொல்றேன். இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லிடலாம். ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உருவாயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் யாருன்னா அவர் ரொம்ப முரட்டு கிரகம், ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கிரகம். சுக்கிரன் யாரு அப்படின்னா உங்களுடைய பேஷன், அப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு நீங்க எவ்வளோ அன்பு கொடுப்பீங்க, மற்றவங்க எவ்வளோ லவ் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அப்புறம் 3வது விஷயம் ராகு. இவர் யார் அப்படின்னா ரொம்ப ஒரு அசுர குணம் படைத்த ஒரு பயங்கரமான ஒரு மிருக குணம் படைத்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 கிரகமும் உங்க ஜாதகத்துல ஒன்னா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இந்த 3 கிரகத்தோட சேர்க்கை லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ரொம்ப மற்றவங்க இவங்களை ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க இவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுடைய அழகை காட்டி மற்றவங்க இவங்க கூட பின்னாடியே வரணும் அப்படின்னு தாட்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரியே நடந்துப்பாங்க. அவங்கள பிசிக்கலா எக்ஸ்போஸ் பண்றது, ட்ரெஸ் எல்லாம் கிளாமரா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கேர்ள்ஸாக இருந்தால் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற தாட்ஸ் நிறைய இருக்கும். இதுவே செகண்ட் ஹவுஸ்ல இந்த சேர்க்கை அமையுது அப்படின்னா, செகண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் எப்படி சொல்றது, தனம், வாக்குஸ்தானம் அப்படின்னு. இவங்களுடைய பேச்சு ரொம்ப அத்தாரிட்டி அதிகமாக இருக்கும், அதிகார தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறது. ஸோ செகண்ட் ஹவுஸ் இவங்களோட வாய் வழியா என்ன உள்ள போகுது அப்படின்றத சொல்றது விஷயம். ஸோ இந்த 3 கிரகமும் 2வது வீட்டில் இருக்கு அப்படின்னா நிறைய ட்ரக் அடிக்ட்ஸா இருப்பாங்க. போதை இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு செகண்ட் ஹவுஸும் ரொம்ப டேஞ்சரஸ் தான். அதே மாதிரி 3rd ஹவுஸ், அப்புறம் 5th ஹவுஸ், இந்த வீட்டில் இந்த காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா இவங்க நிறைய எப்படி சொல்றது, நிறைய ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு இருக்கும், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி நியர்லி ஒரு 20க்கு மேல ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு லவ், ஒரு அளவுக்கு அடங்காத ஒரு காமம் உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 3rd ஹவுஸ் மீடியா, 5th ஹவுஸும் மீடியா. ஸோ இவங்க இந்த தேவையில்லாத படங்கள் ஷூட்டிங் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த காம்பினேஷன் 7th ஹவுஸ், 8th ஹவுஸ் இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு காம்பினேஷன் இதுல இருந்துச்சு அப்படின்னா. இந்த தேவையில்லாத அன்வான்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த குரூப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க ஈடுபடுவாங்க. 7th ஹவுஸ்லயும் 8th ஹவுஸ்லயும் இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா 7வது வீடு இந்த காம விஷயங்களை குறிக்கிற கிரகம். 8வது வீடு நீங்க எப்படி அந்த செக்ஸ் விஷயங்களை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. ஸோ இதுல இந்த காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா இவங்க தவறான பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுவாங்க. அதே மாதிரி பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, ஒருவேளை குரு பார்வை இருக்கு இந்த சேர்க்கைக்கு அப்படின்னா இவங்க மீடியால ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க, ஒரு ஃபேம் ரிசீவ் பண்ற சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். அதே மாதிரி வேற எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த போதை பொருள் பழக்கம், அதே மாதிரி இந்த பான் மூவிஸ் பார்க்கறது,
ஒரு சிலருக்கு வந்து பான் மூவிஸ் ஆக்ஷன் அதுலேயே வந்து நம்ம இருக்கணும், அந்த மாதிரி கூட சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒருத்தருக்கு அமைஞ்சிரும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்கு அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து எளிய முறையில் வந்து பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து மீண்டு வந்துடலாம். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து கர்மா கர்மா தான் இந்த மாதிரி ஆட்டி படைக்குது எல்லாரையுமே, அதான் உண்மை. ஸோ கிரகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கண்ட்ரோல் எடுக்குது அப்படிங்கும் போது நீங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணலாம். ஒரு தியானம் பண்றது, கோயிலுக்கு போறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா இந்த மாதிரி அமைப்பு வந்து இது வந்து ரொம்ப மோசமான அமைப்பு. எடுத்த உடனே சொல்லிடலாம், இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அமையக்கூடிய களத்திரம் வந்து இவங்களை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் இவங்க வந்து இவங்களோட ஸ்பௌஸ் வந்து ஏமாற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நம்ம லைஃப் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தாட் வந்து உங்கள் மைண்டில் வந்துச்சுனாவே அது ஓரளவுக்கு சரியாகும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய தாட்ஸு, ஃபீலிங்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம்.